friends, welcome to Comedy MS. இப்போ நம்ம பார்க்க போறது 12th standard new syllabus maths. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வீடியோக்குள்ள போனோனே first example வந்து lesson பேர் பார்த்துக்குவோம். Applications of matrices and determinants. Question குள்ள போவோம். If a is equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. Verify that a into adjacent a is equal to adjacent a into a is equal to modulus of a I3. இதை எப்படி ப்ரூவ் பண்றோம் இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நான் அந்த क्वेश्चन எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ modulus of a வந்து நீங்க ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. டிட்டர்மினன்ட் போட்டு படிக்கிறது. இப்போ வந்து மேலே இருக்கிற மூணு நம்பர் எடுத்துட்டோம்னா 8 minus 6 2 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் ரூல் படிச்சிருப்பீங்க. இப்போ முதல் 8 எடுத்துட்டோம்னா இந்த இதை அப்படியே மறைச்சிருவோம். அப்போ 7 3 -4 -4ன்ற 4 நம்பர் நம்மளுக்கு இருக்கும். அந்த 4 இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு இருக்கிறது மேலே மைனஸ் கீழே மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் எடுத்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 6 எடுத்துட்டோம்னா இதுவும் போயிடும். அப்போ -6 3 2 -4 இருக்கும். அப்போ அதை இங்கே எடுத்துக்கோங்க. அடுத்து ப்ளஸ் தான் இருக்குது, ப்ளஸ் 2 எடுத்தோன்னா இதுவும் போயிடும். அப்போ -6 7 2 -4 இருக்கும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இப்படி வந்துடும். 8 21 -16 + 6 × -18 + 8 + 2 × 24 - 14 is equal to 8. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 5 வரும். அப்புறம் +6 8 -18 + 8 பண்ணோம்னா -10 + 2 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 10 வரும். இஸ் ஈக்குவல் டு 8 5 are 40 10 6 are 60. பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்குது, அதனால் -60 + 2 10s are 20 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் இருக்கிறத போட்டுக்கோங்க. அப்போ 60 - 60 0. இந்த இது சிம்பிள் ரூல் தெரியாதவங்க நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் ஹிண்ட்டாக. ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்ததுக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்ததுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு அட்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கோஃபேக்டர் கிடைக்கணும். அதே இது கோஃபேக்டர் கிடைச்சாதான் நம்மளுக்கு அட்ஜென்ட் ஏ கிடைக்கும். அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படின்னா, இங்கே நம்ம வந்து வெளியில் நம்பர் போட்டு இது 4 நம்பராக எடுத்தோம்ல, அதே மாதிரி அதை எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் அது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது இங்கே வெளியில் 8 6 2 போட்டோம்ல, அது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸில் தேவையில்லை. அப்போ நம்ம இந்த சிம்பிள் வைஸும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அப்படி பண்ணி மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா 5 10 10 10 20 20 10 20 20ன்ற ஆன்சர் கிடைக்கும். பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி புரியலைன்னா கமெண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்றேன். அட்ஜென்ட் ஏ இப்போ வந்து கொஸ்டினில் அட்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அட்ஜென்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, நான் சொன்னேன் இல்லையா, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜென்ட் ஏக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜென்ட் ஏ, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜென்ட் ஏ. அப்போ இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ ரோவை காலம் ஆக்கணும், காலமை ரோ ஆக்கணும். அப்படி ஆக்கிட்டோன்னா அதே ஆன்சர் தான் வரும், ஏன்னா ஒரே நம்பராக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அட்ஜென்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அட்ஜென்ட் ஏ இன்டூ ஏ. அப்போ அட்ஜென்ட் ஏ இன்டூ ஏனா அட்ஜென்ட் ஏ நம்ம வந்து இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூவையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ காலம், செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ வச்சு மொத்தம் 3 காலம் பண்ணணும், அடுத்து செகண்ட் ரோ வச்சு 3 காலம் பண்ணணும், அடுத்து தேர்ட் ரோ வச்சு 3 காலம் பண்ணி இப்படி பண்ணிடணும். இப்போ 2 நம்பருக்குள்ளே இருக்கிறது ப்ளஸில் தான் வரும். இதே இது இப்போ -6 × 10 வரும். 6 10s are 16 நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணும், ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ்னால் ப்ளஸ் தான் போடணும். அந்த மாதிரி அந்த ரூலை வச்சு பண்ணுங்க. அடுத்து ஏ இன்ட்டு அட்ஜென்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லாமே ஹோல் 0வாக வந்துடும். அதான் அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல, டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு I3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாம் I3யாக தான் வரும். அடுத்து அட்ஜென்ட் ஏ இன்ட்டு அட்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அட்ஜென்ட் ஏ இன்ட்டு ஏவா அங்கிட்டு போட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அட்ஜென்ட் ஏ நம்மளுக்கு தெரியும், ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணோம், ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி பண்ணோம்னா அதே ஆன்சர் தான் வரும் I3.
இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் கொடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ I3 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பண்ணுறப்ப நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் 0 இன்டூ I3யோட வேல்யூ 0 0 0 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இது 0வோட மல்டிப்ளை பண்ணுறப்ப ஹோல் 0 வரும். இப்போ 0 3 அப்படின்ற வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 3 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். நல்லா பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வெரிஃபை தட் ஏ அட்ஜென்ட் ஏ is equal to adjacent A into A is equal to modulus of A I3. இது வந்து important 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். important 5 மார்க் ஆர் 3 மார்க். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.